வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சமையல் காணொளி தான். அதுக்கு முதல் வந்து இன்றைக்கு வந்து நத்தார் தினம். எல்லாருக்கும் இனிய நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். அதோட வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நத்தார் தினம் என்றபடியால் சித்தியாக்கள் மாமாக்கள் எல்லாம் வந்த வேலைங்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சமையல் செய்ய போறோம். வித்தியாசமா இருக்கும். சுஜின்ற கையால சாப்பிடணும் அவையால் ஆசைப்படணும். ஆனா எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்க போயிடும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சமைக்க போறோம். ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்க போகுது. அதோட மாமா மிஞ்சா நிற்கிறார், சுஜின்ற அப்பா மிஞ்சா நிற்கிறார். அப்போ எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த இயற்கையில் இருந்து சமைச்சு சாப்பிடுவோம். அதோட வந்து நிறைய பேர் வந்து கண்ணால் காட்டு நீங்கள் ரோன் வீடியோ போட இல்லை அந்த இயற்கையை பார்க்கறதுக்காக இன்றைக்கு அந்த ரோன் வீடியோவோட சேர்த்து இந்த சமையலையும் பார்ப்போம். சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்படி ஒரு தினத்தில் நத்தார் தினத்தில் வந்து எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறது. இன்றைக்கு வந்து வீடியோ எல்லாம் கரகலப்பா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். சமையல் வந்து ஒரு படிமுறையா உங்களுக்கு காட்டாடிக்குமே எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறபடியா அங்க வித்தியாசமா இருக்கும். சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறதுல உள்ள சந்தோஷம் வந்து எங்கேயுமே இருக்காது. இன்றைக்கு நாங்கள் அதைத்தான் செய்ய போறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்ன சமையல் செய்ய போகிறோம்? நாங்கள் வளமையாகவே இறைச்சி சமைக்கிறதுனாலே இறைச்சி தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இறைச்சி, டெவல், கத்திரிக்காய் பால் கறி, சம்பல், வெங்காய சம்பல், லீக்ஸ் கேரட் எல்லாம் சோறு. என்ன தேசிக்காய் விளையாட நேரம் கூட தேசிக்காய் வச்சுக்கிறீங்க? அதான் சிட்டி உணவு தேசிக்காய் கொண்டு வந்தோம். மீன் பொரியலும் செய்ய போகிறோம். அதோட நல்ல முத்தல் தேசிக்காய் வேறு இருக்குன்னு கொண்டு வந்து. இப்போ தேசிக்காய் வந்து விலை கொஞ்சம் கூட தானே. மத்தியான டைம் நாங்கள் கரைச்சி குடிக்கலாம். சரியான வெயில் தானே. அங்கால சித்தப்பா இறைச்சி ஓட்டுறாரு, சித்தி வேலை செய்யறா, அங்கால அம்மா வந்து கொண்டிருக்கணும். அதுதான் அதோட இடையில பிளேண்டியும் வந்துட்டு நாங்க தம்பி பிளேண்டி குடிச்சு கொண்டிருக்கிறான். அவன் வெக்கப்படுறான், வீடியோக்கு ஓடி திரிகிறான், எடுக்காத எங்க வந்தேன்னு அவர். இப்ப பாத்தீங்களா மாமாக்கள் பெரிய நம்ம அதோட நாங்க சமைக்கிற இடத்தை பாருங்க, ஃபுல்லாவே கமுகு தான். எங்கட கமுகன் தோட்டம் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு தானே. ஒவ்வொரு இடவெளிகள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் பேரா இருக்கிறோம். இங்க பாருங்க, இப்போ வாரா அங்க இருந்து இந்த ஹெல்மெட் என்ன விலை புள்ள? என்னத்துல வந்து நீங்க நல்ல வடிவா தலைமையை ரொட்டிக்கிறானுவன். இங்க பாருங்க ஆக்களை எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டுனோம். இப்ப எல்லாரும் இன்றைக்கு சரி என்ன ஒவ்வொரு திட்டம் படிக்குள்ளே இருந்தோண்டு. இங்க பாருங்க ஆக்கள் கண்டோஸ் எல்லாம் கொண்டு வந்து எனக்கும் உண்ட தாங்கவன் ஒன்று காணுமா பாக்கு தாங்க. கருவாமரம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு. இப்போ இந்த மழையோட நல்லா வளர்ந்துட்டு. இங்கே அரிசி போட்டாச்சு, சம்பா அரிசி என்னம்மா. அடுத்த இதுக்குள்ளேயும் ஏதோ கிடக்குது இறைச்சி அவியுது. மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி அவிய வச்சிருக்கு. என்ன இறைச்சி கடையில் வேலை செய்த மாதிரியே இந்த கத்தி விட்டுறீங்க? ஓ மேனா பார்த்தீங்களா, எங்களுக்கு இங்கே இருந்து வந்த கட்டிங் போட்டுது கனடாவில் இருந்து. கட்டிங் போட்டு நல்லா இருக்குது, கத்தியும் சரியில்லை போடுறாங்கண்ணா.
அதுதான் கத்தி விட்டுது இல்லை நான் கைதான் அது சுஜி கட்டிங் போட்டிருந்தாலுமே நீ கட்டிங் போட்டில் விட்டுறதுக்கு சுஜி பழகணும் அது கையால் வட்டி வட்டி பழகி போச்சு இப்போ கத்தரிக்காய் எல்லாம் சரியான விலை பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த பூவுக்குள்ளால வலிக்கிட்டு வெளியே வந்தோடனே அப்படியும் கொண்டு வந்துடுவாங்க 600 ரூபா 500 ரூபா 400 ரூபான்னு போகுது கத்தரிக்காய் இப்போ கிலோ பதம் பார்த்து சோறு வடிச்சு எடுத்தாச்சுண்ணே இந்த சம்பாரிசியில் ஒரு விஷயம் சரியான பதத்துக்கு வடிகாட்டில் கரைஞ்சி போடும் சரி வைக்கம்மா அப்படியே வச்சு விட சரி அவஞ்சிடும் இதை வடிங்க ஒரு கொட்டை இதில் சோறு அலுவல் முடிஞ்சுது அடுத்தது இனி கறி தான் இறைச்சியும் அவிஞ்சு கொண்டு இருக்குது அங்கே பாருங்கள் சின்ன ஆக்கள் எல்லாம் என்ன செய்யணும்ண்டு சித்தி என்ன கறி மூடி வச்சு கொண்டு நிற்கிறீங்க விழுந்து போடுமோ அதுதான் அதால் கையில் வச்சு கொண்டு நிற்கணும் வேணா இங்கே பாருங்க இவர் இவருக்கு பேர் அபிஷான் இவர் வீடியோவுக்கு வைக்கப்படுறார் அதுதான் நான் படிவா உங்களை வீடியோ எடுக்கிறேன் இதில் தங்கச்சி தேங்காய் தருவா அவள் கிச்சன் வேலையண்டபடியால் நல்லா தேங்காய் தருவா கூடியாள் அபி இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு தாங்க என்ன மாதிரி எத்தனை மணிக்கு சாப்பாடு தருவீங்க அன்றைக்கு லேட்டாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை இல்லை இன்றைக்கு கிறிஸ்மஸ் இல்லை நேரத்துக்கு சாப்பிடணும் இந்தியாவில் பார்த்தீங்களாண்டாலும் இப்படியே கம்மம் புள்ளை எல்லாம் புள்ள நட்டுருக்கு பாருங்க நான் நேற்று முந்தின நாள் வீடியோவில் காட்டி நான் நட போகிறோம்ட்டு இப்போ இந்த வயல் வரம்பு அப்படியே நேர அங்கால வயல் வரம்பு ஃபுல்லாக நட்டாச்சு அதோட இப்படி நட்டுருக்கு இந்தியாவில் இப்படி நட்டுருக்கு எந்த இடமெல்லாம் என்ன சொல்கிறது கொஞ்சம் பாவிக்காமல் இருக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக கம்மம் புள்ள தென்னை புள்ள எல்லாம் நட்டாச்சு இங்கே நான் அங்கே இறைச்சி பொரியல் நடக்குது பார்க்க கண்டுகள் எல்லாம் பார்த்துட்டு வர கிடையாது மண்சட்டி பிரியோசனப்படுதுண்ணா அம்மா கத்தரிக்காய் விரட்டுறா அதே சுஜிக்கு கோழி இறைச்சி சமைக்கிறதுல ஒரு விருப்பம் இந்தியாவில் கருவா இது என்னென்ன இருக்குதுக்கா இதுக்கு கருவா கராம்பு ஏலம் எல்லாம் போட்டு உடலில் இடிபடுது அதுதான் இங்கே முக்கியமே இங்கே சின்ன உரல் இடக்கேன்னு இதுக்கு அடிக்கல காணாத இது வெயிட் உலக்க காணாதானே இந்தியாவில் பார்த்தீங்களா சித்தப்பா டெவலுக்கு கரிமிளகாய் விட்டுறேன் அங்கால என்ன அது என்ன சட்டிக்குள்ளே இருக்குது இறைச்சி பொறிபடுது என்ற மண் சட்டி கவனமா பாருங்க அங்கால சித்தி ஒரு வேலை சுஜி ஒரு வேலை சித்தப்பா ஒரு வேலை அம்மா ஒரு வேலை எல்லாரும் வேலை நடந்து கொண்டு இருக்குது தாறுமாற இங்கே அத்தை இடிச்சு முடிஞ்சது அத்தை 2 உரெல்லாம் இடிக்கிறா பாருங்க அந்த இதுகள் மசாலா தூள் இங்கே பாருங்க இவன் எப்படா சமைச்ச முடியும்னு பார்த்து கொண்டு இருக்கிறான் நோது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டிருக்கேண்ணே என்ன முறைச்சி பறிஞ்சு முடியலையா பசிக்குது எனக்கு நல்லா இருக்குல்ல கிளைமேட் இஞ்சால இறைச்சி குழம்பு சித்தியில் ஒரு பிளவு விட்டுருக்கான்
தூளை கொஞ்சமாக போடுங்க பார்த்து. இன்றைக்கு வந்து சுஜி வந்து தண்டவாட்டில் வேலை நடந்து கொண்டிருக்கு. என்ன என்றால் வீடியோ எடுக்க கூப்பிடவே இல்லை. இங்கே இதுக்குள்ளே இது என்னது டெவலுக்கான இது என்ன வெங்காயம் முழுசாக கிடக்கு. நாலாபட்டி போட்டு 2 நண்டு போட்டுருக்கு. அது பிரியும் அப்படியே அதான் நல்லா இருக்குங்க. என்னம்மா அடை பெரியதோ கொதிக்குதானே? இப்போ பார்த்தீங்கன்னா டெவல் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. எல்லாமே நாங்கள் போட்டுட்டோம். ஏற்கனவே முதல் வீடியோ கொண்டு வந்து காட்டி இருக்கணும். டெவல் செய்கிறதெல்லாம் காட்டினாங்கல்லாங்க. அதை விட இன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து சமைக்கிறோடைய வீடியோ வந்து சரியாக காட்டலாம். அதான் படிமுறையாக சொல்ல காட்டலாது ரெடியாக சரி சமையலும் கிட்டக்கிட்ட முடிகிற சட்டம் வந்துட்டுது. என்ன இந்தியாவில் பார்த்தீங்கன்னால் உருளைக்கிழங்கு பொரிவட்டு கொண்டிருக்கு. இது என்னதுக்கு? சோறோட கலக்கிறதுக்கா? ரைஸுக்கு கலக்கிறதுக்கு. ரைஸ் அண்டு சோறு. என்ன சோறு? அதான் அந்த நாங்கள் முதல் போட்ட வீடியோவில் ரைஸ் அண்டு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை என்ன சோறுன்னு எனக்கு சொல்ல தெரியலை. குல சோறோ இல்லாது எல்லாம் கலந்த சோறோ, அது அதுக்கு ஒரு தமிழ் பேர் எனக்கு உண்மையாக தெரியல. சம்பல். இந்தியாவில் இறைச்சி குழம்பு பாருங்க எப்படி கொதிக்குதுண்டு. இந்தியாவில் முட்டையை வைக்க போகிறோம். முட்டைக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டால் உடையும். அந்த கோதில் இலவாக உடைக்கிறதுக்கு தண்ணியோட என்னம்மா அம்மா சொல்கிறா உப்பு போட்ட வச்சா முட்டை போகாமல் கோது உடைக்கலாமா, அதோட நல்ல சுவையாகவும் இருக்குமா. அடுத்தது மீன் பொரிக்கிறதுக்கு உப்பு தூளெல்லாம் போட்டு பிரட்டி இருக்குண்ணா. இது வந்து டேவல் செய்த சட்டி என்னபடியே அப்போ நாங்கள் அதுக்குள்ளேயே போட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்குமே. நான் டேவல் செய்த சட்டிக்கு மீன் போட்டு பிரட்டி போட்டு பொரிச்சா பொரிக்கிறோம். அதுக்காக எங்கள்கிட்ட திலாப்பியா மீன். உருளைக்கிழங்கு பொரிஞ்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பொரி போட்டு கொண்டு இருக்குது. அதோட இங்கால முட்டை அவிய விட்டுருக்குது. அவியுது வேறு ரெண்டும் சரியண்டா சரி எங்களுக்கு சமையல் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ரெடி ஆயிரும். சின்னாக்கள் எல்லாம் அன்றைக்கி தானே எல்லோரும் கொஞ்சம் பசி வந்து என்ன ஒரு 10 முட்டை உடைக்க தெரியாமல் இருக்கிறீங்க. ஏன்னா 2 பேகமாக உடைக்கிறோம். இதை பார்க்குற ஆக்கள் எங்களை தான் முட்டை உடைக்க கூப்பிட போயினேன். அது சரி. இப்போ பார்த்திங்கன்னா சமையல் வந்து முடிஞ்சுது. எங்களுக்கு டெவல் செய்திருக்கிறோம். அதே மாதிரி சம்பல் செய்திருக்குது. கத்திரிக்காய் பால் கறி, அதோட இறைச்சி குழம்பு, முட்டை அவிச்சிருக்குது, மீன் பொரிஞ்சிருக்குது, ரைஸ் இருக்குது, சோறு. நாங்கள் பிரட்டியெல்லாம் வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் ரைஸ்ன்னு சொல்லுவோமே. அது என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல. என்ன அதுதான் இனி நாங்கள் சாப்பிட தொடங்குவோமே. ஓ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சின்னாக்களெல்லாம் சாப்பாடு நடக்குது. முதலே சின்னாக்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ பெரியாக்களுக்கு இங்கே போடப்படுது. பெரியாக்கள் வந்து தங்களுக்கு கொஞ்சம் கூட போடணும். வித்தியாசம் தானே சின்னாக்கள் சாப்பிட்றது பெரியாக்கள் சாப்பிட்றதுக்கு. மீன் தாரதோ பெரிய முட்டையாக பார்த்து வைக்கிறீங்க. நான் உங்களை கண்டோன்னே ஒரு ஆள் பிடிக்கும். வாங்க ஒரு ஆள் ஒரு மீன் பொரியலும் வைக்கணும். இந்த எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு தான் கூப்பிடணும். ஒன்றொண்டா போட்டு கொடுக்க வலிக்கிட்டால் கஷ்டம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரேதாக கூப்பிட்டால் தம்பிக்கு மீன் வையுங்க. யாருக்கு சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் பங்கிட்டாச்சு.
நாங்களும் சாப்பிடுவோம் மேனி. அடுப்பில் ஏதோ கருகிற சத்தம் இருக்குது. அது ஒரு கடைசியாக மீன் இருக்குது பாப்பா. நீங்கள் ஆனால் நிற்கிறீங்க, நீ பார்த்து பிராட்டு. நாங்கள் சாப்பிடுறது இவ்வளோ பெரிய இங்கேயும் சாப்பாடு நடக்குது ஒரு டீம். உங்கள் மாமா ஒளிஞ்சு கொண்டு இருந்து சாப்பிட்றாரு அதுக்குள்ள அவங்க. ஓ அவர் கால் கொஞ்சம் பிரச்சனை, அதால் கீழே இருக்கிற கதை கொஞ்சம் கஷ்டம். அம்மா என்ன சொல்லுது சாப்பாடு? சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடுவோம் நல்லா இருக்குது. மிக்ஸ் ரைஸ் இல்லை மிக்ஸா இது எல்லாரும் நாங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்ந்து கூடி குழாவி சாப்பிட்றது ரைஸின் அந்த தரத்தை விட அது ஒரு சந்தோஷம். இது ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த நாங்கள் பொதுவாக ரைஸ்ன்னு சொல்லி பழகி போச்சு, அதான் பிரச்சனை. ஆனால் இது மிக்ஸ் எல்லாம் சேர்த்து கலக்கி கூட்டி சாப்பிட்றோம். இதுக்கு வந்து உப்பு காணாட்டிக்கு எல்லாம் மழை பார்த்து தானே இருக்கு மேடம். அன்பு பாசம் எல்லாம் சேர்ந்துருக்க உப்பு எல்லாம் தெரியாது. அதையும் கொஞ்சம் போட்டு கிண்டி சாப்பிடுவோம். இந்த நம்ம அது நாங்கள் சமைக்க அன்பு எல்லாம் இருக்கு சாப்பாடு. இங்கெல்லாம் மாமா மத்தையும் சத்தம் போடாமல் சாப்பிட்டு கொண்டிருக்கேன். அஞ்சு பாருங்க சாப்பாடு எப்படி இருக்கு? பசி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. தம்பி எப்படி சாப்பாடு இருக்கு? டேஸ்ட்டு சார் பாருங்க ஆள்கிட்ட போஸ் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. தம்பி எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்குது. மாமா அப்போ எப்படி இருக்குண்டு? எப்படி இருக்கு மாமா சாப்பாடு? இது வேற லெவல் தம்பி. இது டபுள் இல்லை லெவல். இது டபுள் இல்லையா வேற லெவலா? நல்ல சாப்பாடா? இப்போ நான் தானே வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன், நான் இன்னும் சாப்பிடலையே. எல்லாம் முடிய சாப்பிடுவோம். கோப்பாயும் இல்லையோ எனக்கு. இப்போ எல்லாரும் நல்லா புடி பிடிச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புடின்னு சொன்ன மாதிரி என்ன பார்க்க வச்சுட்டு எல்லாரும் நல்லா புடி பிடிக்கணும். இங்கே சித்தப்பா வந்து இஞ்சி பாருங்க சாப்பிட உண்மை அவர் சாப்பிட இல்லை. இங்கே பொரியல் எல்லாம் வச்சு கொண்டு நிற்கிறாரு ஆக்களுக்கு போட்டு கொடுத்து கொண்டு. நீங்களும் பாவம் தானே. இப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். உண்மையிலேயே தான். எப்படி எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்? நாள் வந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான நாள். உண்மையாக தானே கொடுத்து வைக்கணும். உண்மையிலேயே எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் உங்களோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. எல்லாட்டையும் வாங்க எங்கள்கிட்ட. ஏன்னா நாங்களும் உங்களோட உறவுகள் சொந்த பந்தம் பண்ணி இருக்கிறோம். வாங்க எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம். ஏன்னா உண்மையிலேயே தான். இதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு? அதான் எல்லாரும் வேலையெல்லாம் அப்படி இப்படி என்று போகிறபடியால் லீவு நாளை எதிர்பார்த்து இன்றைக்கு வந்து காத்து கொண்டு இருந்தாங்க. சரியாக அந்த கணக்காக கிறிஸ்மஸுக்கு இந்த லீவு வந்ததுண்ணா. உண்மையாக தான். தூரத்தில் இருக்கிற சொந்தங்கள் வேற இல்லாமல் போச்சு. அது கொண்டும் செய்யவும் வேலை. ஏன்னா அடுத்த வருஷம் நத்தாருக்கு கூப்பிடுவோம் கட்டாயம். சொந்த பந்தம் விளையாட்டும் 7 ஆக்கள் பக்கத்தில் 2 வயது ஆக்கள் இருந்தாலும் கூப்பிட்டு சாப்பிடுங்க. ஓ ஏற்றி வச்சு உண்மையாக தான். அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவை முடிப்போமேண்ணா. உண்மையிலே தான். அப்போ இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நான் தான் முகங்காட்டு இல்லாமல் போச்சு. சரி நான் எல்லாம் முடிச்சு கொண்டு சாப்பிட்றேன்னு பார்த்தீங்களா எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும்ட்டு. அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோமேண்ணா. நன்றி வணக்கம். இங்கே பேருக்கு எப்படி கை காட்டுற 2 பேர்? தம்பி வாய் சொல்லுங்க. பாய்.